ஐஜே இரவு நேரத்தில் வெளியே இருந்தான். தனது அண்ணன் அழைத்து பேசிக்கொண்டிருந்தான். தனது நண்பனை தேநீர் கடையில் தேநீர் அருந்துமாறு நண்பன் அழைக்க ஐஜே சென்று பொற்காசுகள் கொடுத்து காத்திருக்கும்படி கூறிவிட்டு திரும்பி சென்றான். மழை பெய்தது. தனது வாகனத்தை தேடிக்கொண்டு முன்னே சென்றான். ஒரு தெருக்குள் சென்று தனது வாகனத்தை மலையில் தேடி எடுத்து செல்ல முயன்றான். சிறிது நேரத்திற்கு பிறகு அது தனது வாகனம் இல்லை என அறிந்து மீண்டும் தனது வாகனத்தை தேடி சென்றான். எதிரில் உள்ள வீட்டுக்காரர் அவரை அழைத்து சில விஷயங்கள் சொன்னார்கள். ஐஜே அவனது பொருள் ஒன்று கீழே விழுந்ததை கூறினார்கள். ஐஜே எடுத்து சென்றான். மலையில் தன் வாகனத்தை எடுத்து கொண்டு சென்றான். தனது கிராமத்தின் எல்லையோரம் உள்ள ஆலமரம் இருளில் இருந்து வெளியே வந்தான். தன் ஊரை சேர்ந்த அனைத்து மக்களும் அங்கு கூடியிருந்தனர். வேளையில் தன் இடதுபுறம் முற்கள் நிறைந்த பூக்கள் உள்ளதால் வெள்ளை நிற பூக்களை பறிக்க அதை வளைத்து பறித்து கொண்டிருக்கும் போது தன் அண்ணன் அழைத்தான். அவரிடம் பேசிக்கொண்டே இருக்கும் போது தன் ஊரை சேர்ந்த ஒருவர் அதற்கு உதவி செய்தார். பூவை பறிக்க அதை உடைத்து அவர் கையில் கொடுத்து பூவை பறித்து கொண்டு சென்றான். திரும்பி வந்து கையில் குடைத்த அந்த கிளையை எறிந்தான். சென்று கொண்டிருக்கும்போது ஊரில் சில பேர் கூடி அழைத்தனர். அறிகுறை கூற தன் அண்ணன் தன்னிடம் உனது உடைமைகளை எடுத்து செல்ல சிலரை அனுப்பியுள்ளதாக சொன்னான். அதன் பிறகு எதற்காக அவர்கள் எனது உடைமைகளை எடுத்து செல்ல அனுப்பினர் என்று நான் வருகிறேன் என சென்றான். தனது ஊரில் உள்ளவர்கள் அவரை அழைத்தவுடன் அதை உதாசீனமாக சென்றான். மீண்டும் வந்து அவர்கள் கூறுவதை கேட்டான். கேட்கும்போது தனது அண்ணன் இருக்கும் இடத்திலேயே அவருக்கும் ஓர் பணியை நியமிப்பதாக சொன்னார்கள். நீ பொறுமையாக இருக்கும்படியும் கூறினார்கள். அவர் பேசியது புரியாததால் அவர் எழுந்து செல்ல முற்பட்டார். தன் தந்தை பின்னே இருந்து தனது தலையை அழுத்தி கொண்டிருந்தார்.
கேள்வி கேட்கத் துவங்கியதும் ஐஜியவை இழுத்து சென்றனர். தூக்கிக் கொண்டு தன் அம்மாவும் அதை பார்த்து கொண்டிருந்தார். ஊர் மக்கள் அனைவரும் அங்கிருந்தனர்.